வணக்கம் நண்பர்களே. இந்த தம்பி அழுவுறத்தை பார்த்தா உண்மையிலே பரிதாபமாக இருக்குது. நெஞ்செல்லாம் என்னடா அது இப்படி ஆயிடுச்சே இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் மனம் உருகி போய் வருத்தமாக இருக்குது. பாவம் பூச்சி மருந்து பாட்டிலை வச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுது. இந்த டிவிகே ஜோசப் முதல்வர் அவர்களுடைய இந்த 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதற்கு உதாரணம் தான் இன்றைய நிகழ்வுகள்லாம். இந்த தம்பி பூச்சி மருந்து வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு வீடியோ பண்ணினது. ஜோசப் முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தது பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்ற அந்த முழக்கத்தோட தான் இந்த ஆட்சிக்கே வந்தார். பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வந்தார். இதை நம்பி பெண்கள்லாம் வாக்கு செலுத்தினாங்க. ஆனால் இப்போ நிலை என்னன்னாக்க டிவிகேவில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. அந்த பெண்களையே பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி இருக்காங்க. அது யாரால பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த டிவிகே நிர்வாகிகளாலேயே. இப்போ இந்த தம்பி அழுதார் இல்லையா, அது கரூர் மாவட்டத்தில் கடவுர் ஒன்றியத்தில் கரூர் மாவட்டத்தில் கடவுர் ஒன்றியத்தில் முத்துசாமி என்பவர் இந்த தம்பியோட மனைவியும் 2 பேரும் ஒன்றா இருந்ததை பார்த்துட்டு என் குடும்பம் இப்படி நாசமாக போயிடுச்சு, இப்படி அழிஞ்சு போயிடுச்சு, கட்சி வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு இப்போ என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணிட்டாங்க, என்னால் தாங்க முடியல, எனக்கு அவமானமாக இருக்குது, நான் பூச்சி மருந்து குடிச்சிட்டு சாவறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி அழுதுகிட்டே வீடியோ போடுது. பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமாக தான். இது ஒரு கரூர் மாவட்டத்தில் இந்த வாரம் நடந்தது. இதுக்கு போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி கரூர் மாவட்ட செயலாளர், டிவிகேவோட மாவட்ட செயலாளர் விஜயமோகன் அப்படிங்கிறவர் ட்ரெண்டிங்கானவர். இந்த வாரம் ஒன்றிய செயலாளர் முனுசாமி. போன வாரம் விஜயமோகன் ட்ரெண்ட் ஆனார். அவர் இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணோட பழகி உனக்கு நான் பொறுப்பு வாங்கி தரேன், டிவிகே கட்சியில் பதவி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை கூறி அந்த பொண்ணை வீடியோ காலில் நிர்வாணமாக இருக்க சொல்லி பீரியட்ஸ் டைமில் கூட அது பார்க்கணும்னு சொல்லி அப்படிலாம் அதை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க பொண்ணு 14 வயசு பொண்ணை ஆபாசமாக பேசி அந்த பொண்ணை உறவுக்கு கூப்பிட்டு இப்படியெல்லாம் ஒரு மாவட்ட செயலாளரே இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு போன வாரம் ஃபுல்லாக அவர் விஜயமோகன் ட்ரெண்ட் ஆனார். அதே போல் தூத்துக்குடியில் இன்னைக்கு அந்த தூத்துக்குடி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஒரு பெண் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது. யார் மேலே புகார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே இருக்கிற நிர்வாகிகள் யாருன்னு பார்ப்போமே. இதில் எல்லாருமே நிறைய கிறிஸ்டின்ஸுங்க பேராகவே வருது. பிரைட்டர், நிவாஸ், கண்ணன், ஆட்டோ குட்டி, அமலன், இப்படி ரூசல்ட்டு, சிவாஸ் இப்படி நிறைய பேர் சொல்லுது. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணை நீ வெளியில் யாருக்கையாவது சொன்னாக்க உன்னை நான் கொன்னுருவேன், இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்களாம். காரணம் என்னன்னு பார்த்தாக்க இந்த பொண்ணை டிவிகேவில் உனக்கு பொறுப்பு வேணும்னா ஒன்றும் பணத்தை கொடு, இல்லைன்னா எங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போ, அப்படின்னா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை எல்லாம் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டிவிகேவில் மிரட்டுறதோட மட்டும் இல்லை, அந்த பொண்ணை வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி பரப்புகிறாங்க. அதாவது காயல்பட்டினம் ரோட்டில் நீ நிர்வாணமாக நைட்டு 12 மணிக்கு இருந்த, போலீஸ் உன்னை பார்த்துட்டு போலீஸ்வே நீ வழிமறிச்ச அப்படியேப்பட்ட பெண் என்று அந்த பொண்ணோட கேரக்டரை டேமேஜ் பண்ணி எல்லாரும் மிரட்டுவதாக புகார் சொல்லியிருக்குது. 2வது இதை போயிட்டு நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் அந்த ஸ்ரீநாத் தூத்துக்குடி அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொன்னாலும் ரூசோ பற்றிலாம் என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மறுக்கிறாரு. அப்படின்னா அந்த பொண்ணு போலீஸில் இன்னைக்கு கம்ப்ளைண்ட்டு. டிவிகேக்காரங்களாலேயே டிவிகே பெண்களே பாதிக்கப்படுறாங்க. இது ஒன்று. தூத்துக்குடி மாவட்டமும் ரொம்ப பீக்கில் இருக்குது இப்போ இந்த பாலியல் பலாத்காரத்தில். அதே போல் 2 மாதம் இந்த ஆட்சி அமைஞ்ச உடனே அதே டிவிகே பெண்ணு
வைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர் கூட இருக்கிற நிர்வாகிகளாலேயே உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அந்த பெண்ணை வந்து கூட்டு பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணு வந்து இதை செய்ய சொன்னதே இந்த சரவணன் எம்எல்ஏ தான் அப்படின்னா அந்த பொண்ணே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. அவருக்கு தெரிஞ்சு தான் இவங்க பண்ணினாங்க அப்படின்னு. எம்எல்ஏட்ட சொல்லி எந்த நடவடிக்கை எடுக்கல, அமைச்சர்கிட்ட சொல்லி எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ட்டு அது வந்து காதறிக்கிட்டு இருக்குது. அதே போலத்தான் இப்படி பல்வேறு இடங்கள்ல டிவிகேவை சார்ந்த மாவட்ட செயலாளருங்க, நிர்வாகிங்களே, நான் சும்மா 1-2 தான் உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லா மாவட்டத்துங்களையும் நடந்துட்டு இருக்குது இதே மாதிரி. அவங்களே வந்துட்டு இப்படி புகார் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பெண்களுக்கு இதுல வந்துட்டு யார் புகார் கொடுக்குறாங்களோ அவங்க மேலதான் ஜோசப் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறாரு. தப்பு செய்கிற இந்த நிர்வாகிங்க மீது, ஆண் நிர்வாகிங்க மீது எந்த நடவடிக்கை இல்லை, பெண்களை தான் கட்சி விட்டு நீக்கிறாங்க. அதே போல் சேலமும் பீக்கில் இருக்குது. பொள்ளாச்சி சம்பவம் போல் சேலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது என்னன்னா, அந்த மணிகண்டன்ற டிவிகே நிர்வாகி 50க்கும் மேற்பட்ட பெண்களோட வந்து வீடியோ எடுத்து, உல்லாசம் இருந்து வீடியோ எடுத்து அதை மிரட்டிடுவேன்னு சொல்லிட்டு பணம் பறிச்சுக்கிட்டு அந்த மணிகண்டன் வந்து குண்டாஸில் கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு வந்து ஒரு 10 நாளையில் மீண்டும் ஒரு பொண்ணு வந்து பாலியல் புகார் கொடுத்து அந்த மணிகண்டனை மீண்டும் கைது செஞ்சாங்க, அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. இப்படி சுற்றி தமிழ்நாடு முழுசும் டிவிகே நிர்வாகிங்க மேலேயே புகார் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பெண்கள். டிவிகே நிர்வாகிங்க மேலே புகார் கொடுக்குறாங்க. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னாக்க, டிவிகே பெண்கள்லாம் இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பொது புத்தி ஆயிடுச்சு. பல பெண்களோட பல ஆண்களோட இவங்கெல்லாம் பழகுவாங்க, அப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது பொது புத்தி ஆயிடுச்சு. காரணம் என்னன்னாக்க, டிவிகே பெண்கள் தான் எல்லாரும் வந்து சொன்னாங்க. அதனால என்ன தப்பு? எல்லாரும் தானே, எல்லாத்துக்கூடையும் எல்லா ஆம்பளைங்களும் தானே வச்சுக்கிறாங்க, அதனால என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைவரை வந்து நியாயப்படுத்துறதுக்காக பொதுவாக எல்லா ஆம்பளைங்களும் அப்படித்தான் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. டிவிகே பெண்களும் சரி, ஆண்களும் சரி, அந்த நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஜோசப் விஜய் அவங்க வாழ்க்கையை குறித்து, அவரு வந்து இன்னொரு பெண்ணோட இருக்கிறத குறித்து அது தப்பு இல்லை நியாயப்படுத்தினாங்க. அப்போ அந்த நியாயப்படுத்துதன் விளைவு பார்த்தா அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க, பெண்கள் அப்படி இருக்கிறாங்க. போய் எல்லா பெண்கள் மேலேயும் இந்த புகார் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு சில பெண்கள் நாங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம், அப்படி எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நான் சொல்கிறேன், இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற பெண்களை பற்றி நான் பேச வரல. இந்த கம்ப்ளைண்ட் என்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க, இப்படி இருக்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வராங்கல்ல, அந்த பெண்கள்லாம் நான் கேட்குறேன். அப்போது அதனால் என்ன தப்பு? எல்லாம் எல்லா ஆம்பளைங்களும் தானே வச்சுக்கிறாங்க, எல்லா பொம்பளைங்களும் தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற வச்சுட்டு அந்த கொள்கையை இதெல்லாம் என்ன தப்புன்னு ஏற்றுக்கிட்டு வந்தவங்க தானே நீங்கள். அப்போ அதனால என்ன தப்பு? அப்போ இந்த கட்சியில் இருக்கிற ஆண்கள்லாம் அதனால தப்பு இல்லை, எத்தனை பொண்ணுங்களை வேணாலும் எப்படி வேணாலும் பிளாக்மெயில் பண்ணலாம், மிரட்டலாம், இது பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க அந்த கட்சியில் இருக்கிற ஆம்பளைங்க. பெண்களும் அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. நிறைய ஆண்கள் வந்து இப்போ இதில் வந்து அந்த கரூர்கார தம்பி, அந்த தம்பி என் பொண்டாட்டி ஒன்றிய செயலாளரோட இருந்ததை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டது. ஏற்கனவே ஒருத்தர் வந்து அதே மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆனது, என் குழந்தைய வச்சுட்டு எவ்வளவோ என் பொண்டாட்டியை அடக்கி பார்த்தேன், அடங்க மாட்டேங்கிறான், டிவிக்கு போய் கட்சிக்கு போய் தான் இந்த மாதிரி ஆயிட்டா அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்காரு வீடியோ போட்டாங்க. இப்படி இந்த கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இப்போ வீடியோ போடுறது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போது நீங்கள் வந்துட்டு இந்த கட்சியில் இருக்கிற பெண்கள்லாம் அதனால் என்ன தப்புன்னு சொல்லி கேட்கும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க, அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தானே அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க. இப்போ அழுகுற அந்த ஆண்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் பொண்டாட்டிங்களை நீங்கள் வேண்டாம் போவாத தப்பு அப்படின்னு அடுக்கி வைக்கலல்ல. இதே போல் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வர பெண்களை பார்த்து கேட்குறேன், அன்னைக்கு நீங்கள் வந்து இப்படி சொல்லாதீங்க, தப்பு, அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல, தட்டி கேட்கல. உங்கள் தலைவன் அப்படி மனைவியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கூட வரும்போது எங்கள் தலைவன் இப்படி வந்துட்டாரு, இது தப்பு, நான் இந்த கட்சியில் இருக்க மாட்டேன்,
ஒரு தப்பான கலாச்சாரத்தை முன்னுதாரணமாக கொண்டுட்டு வரவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு புகார் கொடுக்குற எந்த பெண்களும் கேட்கலல்ல. தப்பு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லித்தானே நீங்கள் அந்த தலைவனுக்கு ஓட்டு போட்டீங்க, தலைவராக ஏற்றுக்கிட்டீங்க. அப்புறம் இப்போ மட்டும் வந்து ஒப்பாரி வச்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் ஒரு கட்சியை வந்து அதை ஏற்றுக்கிட்டு ஓட்டு போட்டிருக்கிறீங்க. 1,70,75,00,000 மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறீங்க இந்த தப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு. அப்போ இன்னைக்கு வந்து ஒப்பாரி வச்சு என்ன பிரயோஜனம்? அப்போ தப்பு செய்கிறீங்க, இதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. தப்பு செஞ்சால் தப்பு இல்லைன்னு தானே இவங்களுக்குலாம் தோணுது. இன்னைக்கு போய் புகார் கொடுக்குறீங்க. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கையே காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்குது. அதனால தான் இப்படி சந்தி சிரிச்சிட்டு இருக்குது. என்னைக்கு இதையெல்லாம் நீங்கள் உணர்வீங்க? இன்னைக்கு ஒரு கலாச்சாரம், ஒரு தலைமுறையே கெட்டு சீரழிஞ்சு போயிருக்கு. எல்லா தப்பையும் நார்மலைஸ் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். எல்லா தப்பையும் நார்மலைஸ் பண்ணினீங்கல்ல. இன்னைக்கு ஒரு இந்த ஒரு கலாச்சாரமே சீர்கெட்டு போய் ஒரு தலைமுறையாக அழிஞ்சு போயிருக்குது. எல்லா இடத்தையும் கொலை, எல்லா இடத்துலையும் பாலியல் பலாத்காரம். இப்போ முன்ன இருந்து இல்லையா? திமுக ஆட்சி காலத்தில் இல்லையா? அப்படின்னா இருந்தது. அது ஒரு கட்டுக்குள்ளே இருந்தது. எங்கோ வருவான், அங்கேயும் இங்கேயும் ஒழுக்கமற்றவன் செய்வான். நீங்கள் என்னைக்கு அதனால என்ன தப்புன்னு சொல்லி கேட்டீங்களே, அப்போ தப்பே இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு எல்லாரும் வந்ததுனால இன்னைக்கு வந்து இந்த குற்றங்கள் அதிகமாக பெருகி போயிருக்கு. நண்பர்களே, நான் சொல்கிறது என்னோட பார்வை சரியா தப்பா? உங்களுடைய பார்வையிலேருந்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.